இந்த சௌந்தர்யா அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் தினேஷும் ஒரே ஊரை சார்ந்தவங்க. அப்படி லவ் பண்ணிட்டே இருந்து 2 பேரும் பிளான் பண்ணி தான் காஞ்சிபுரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வராங்க. இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் எடுத்து போய் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வீட்டுல முதல்ல அப்போஸ் பண்றாங்க, திருமணத்துக்கு ஒத்துக்கல. துமியா இருந்து 2 பேரும் போராடி தான் ஒரு வீட்டுல சிம்பிளா ஒரு என்கேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்றாங்க. தினேஷ்க்கும் சௌந்தர்யாக்கும் ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நார்மல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இந்த பெண் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா இவர் இருக்கும் போது இன்னொருத்தரோட தொடர்புல இருந்திருக்கு. அவரால் அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா 8 வருஷம் லவ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்படி தன்னை ஏமாத்திட்டாங்கன்ற ஒரு கோவத்துல அந்த பெண்ணை கூப்பிடுறாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு. அந்த பெண்ணோட உடலுறவும் இருக்காரு. சாவறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணோட உடலுறவு வச்சிருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவை 21 வாட்டி இப்படி வெறித்தனமா குத்தி 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 வெறியோட அந்த மாதிரி அந்த பெண்ணை அவ்வளவு குத்தி. இப்ப பாத்தீங்கன்னா சரண்டர் ஆயிட்டார். இவர் யாரு? தினேஷ் சரண்டர் ஆயிட்டு. இதுக்கப்புறம் இந்த பெண் இறந்ததை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த பெண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கு. வணக்கம். வணக்கம் மேம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சௌந்தர்யா லவ் பண்ணியிருக்காங்க, தினேஷ்ன்றவரை லவ் பண்ணியிருக்காங்க. 8 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் சொல்லி என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் 2 பேருக்குமே ஒத்து போகாமல் இருக்க சொல்ல ஒரு தினேஷ்ன்றவர் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை குத்தி கொலை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் பத்தி லீகலா என்ன பேசணும்ன்றது பேசுறதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல நடந்திருக்குன்றது நம்ம பார்க்கணும். இந்த சௌந்தர்யா அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவும் தினேஷும் ஒரே ஊரை சார்ந்தவங்க. ஒரே ஊர்ல தான் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது 8 வருஷ காதல்னு சொல்லலாம். அப்ப 8 வருஷ காதல்னும் போது சௌந்தர்யாக்கு இப்பதான் வயசு 23 ஆகுது. அப்ப 8 வருஷம் போது 15 வயசுல இருந்து அவங்க காதல் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படி லவ் பண்ணிட்டே இருந்து 2 பேரும் பிளான் பண்ணி தான் காஞ்சிபுரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சௌந்தர்யான்றவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரூம்மேட்டா இருக்காங்க. இந்த தினேஷும் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரூம்மேட்டா இருக்காங்க. பட் ஒரே ஏரியால இருக்காங்க. அதாவது அவங்க ஈஸியா பாத்துக்கிற மாதிரியும் ஈஸியா பழகிக்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீபெரும்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தினேஷுமே. ஸோ இவங்க லவ் இப்படியே போயிட்டு இருக்கிறத பார்க்கும்பொழுது இவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் எடுத்து போய் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வீட்டுல முதல்ல அப்போஸ் பண்றாங்க, திருமணத்துக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் சௌந்தர்யா எவ்வளவு போராடி, தினேஷுமே அவ்வளவு ஒத்துமையா இருந்து 2 பேரும் போராடி தான் ஒரு வீட்டுல சிம்பிளா ஒரு என்கேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்றாங்க. அப்படி என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது அந்த போட்டோஸ் வீடியோஸ் கூட நம்ம பார்த்துருப்போம், வைரலாகவும் போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டுமே 2 பேரும் இன்னும் ரொம்ப க்ளோஸா நல்லா தான் இருந்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவை 21 வாட்டி கொலை பண்ணியிருக்காரு. அதுவும் எப்படி வெறித்தனமா குத்தி 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 ஒரு குத்திலே உயிர் போயிடும். ஒரு சில இடத்துல குத்துனா அது பத்தாதுன்னு ஒரு வெறியோட அந்த மாதிரி அந்த பெண்ணை அவ்வளவு குத்தி. இன்னைக்கு அந்த பெண் பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே உயிரை இழந்துட்டாங்க. இன்னைக்கு உயிரோடவும் இல்லை. ஸோ இது பார்க்கும் பொழுது மக்களுக்கா இருக்கட்டும் நம்மளுக்கா இருக்கட்டும் ஒரு சோஷியல் மீடியால லைஃப் நல்லா இருக்க மாதிரி போடுறாங்க, நல்லா தான் இருக்காங்க. பட் அவங்களுக்குள்ள பார்க்கும்பொழுது ஏகப்பட்ட பிரச்சனை வரதான் செய்யுது. இப்போ சௌந்தர்யா விஷயத்த கூட பார்த்தீங்கன்னா தினேஷ்க்கும் சௌந்தர்யாக்கும் ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நார்மல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இந்த பெண் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இவர் இருக்கும் பொழுது இன்னொருத்தரோட தொடர்புல இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு மேலேயே அந்த ஆமா தொடர்புல இருந்திருக்காங்க. எப்படின்னா தினேஷ் எவ்வளவு கண்டிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசுவாங்க. ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னாலே பேசுறது பழகுறதுன்றது ஒரு நார்மலான விஷயம். அது மாதிரி சௌந்தர்யா பேசுவாங்க போல. அதுக்கே தினேஷ் ரொம்ப பொசசிவ் ஆவார். நீ ஏன் இவன் கூட பேசுற, நீ ஏன் இவன் கூட வெளியில போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொசசிவ் ஆகிற டைப் தான் தினேஷ். ஸோ இது அப்படியே உங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா போயிட்டு தான் இருந்திருக்கு. ஆனா அப்படி போக 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 தினேஷ்க்கு தெரிய வருது என்னன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா யாரோ கூட தொடர்புல இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வரும்பொழுது அவர் பிளான் பண்றாரு. அவரால் அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா 8 வருஷம் லவ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்படி தன்னை ஏமாத்திட்டாங்கன்ற ஒரு கோவத்துல அந்த பெண்ணை கூப்பிடுறாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு. அந்த பெண்ணோட உடலுறவும் இருக்காரு. சாவறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணோட உடலுறவு வச்சிருந்திருக்காரு. உடலுறவு வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் வரும்போது சண்டை ஏற்பட்டு கொலை நடந்திருக்குன்ற மாதிரி விஷயம் பரவப்பட்டு வருது. அப்படி கொலை பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா உடனடியா பாத்தீங்கன்னா அப்ஸ்காண்ட் ஆகுறாரு. இடத்த விட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டு நாகப்பட்டினம் போறாரு. நாகப்பட்டினம் போயிட்டு அங்கதான் போய் ஆஜரே ஆகுறாரு. எதனால நாகப்பட்டினத்துல போயிட்டு அவர் ஆஜரா? அவர் நாகப்பட்டினம் தான் அவரோட சொந்த ஊரே. ஓ, நாகப்பட்டினத்துல இருந்து சொந்த ஊரு இங்க வேலை செய்யறதுக்காக 2 பேரும் வராங்க. இப்ப பாத்தீங்கன்னா சரண்டர் ஆயிட்டார். இவர் யாரு? தினேஷ் சரண்டர் ஆயிட்டார். இதுக்கப்புறம் இந்த பெண் இறந்ததை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த பெண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கு. இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த பெண்ணுக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. அந்த இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இவர் தொடர்ந்து கால் அடிச்சுட்டே இருந்திருக்காங்க இந்த பெண்ணுக்கு. இந்த பெண்ணு எந்த ஒரு காலுக்கு ஆக்ஷனும் எடுக்கல, காலுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணலன்றதை பார்த்துட்டு அந்த பையன் என்ன பண்றாரு, பாய் ஃப்ரெண்டு சௌந்தர்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி என்னன்னு தெரியல கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சௌந்தர்யாவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் சௌந்தர்யா ஃப்ரெண்டு போய் வீட்டுல பாக்குறாங்க.
பார்க்கும்போது அவங்க ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு கால் பண்ணி எல்லா விஷயமும் இதுக்கப்புறம் தான் நடக்குது. ஏன்னா லவ் பண்றாங்க, ஒரு 15 வயசுல இருந்து 23 வயசு, 8 வருஷம் லவ் பண்றாங்க. அப்ப 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சார். ஒன்னே ஒன்று கேட்குறேன், 23 வயசுல என்ன சார் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போகுது? 23 வயசுல என்ன சார் ஒரு புரிதல் இருக்க போகுது? இந்த சின்ன வயசுல லவ் பண்றான்னு சொல்றாங்க, அதெல்லாம் ஒரு இன்ஃபாக்சுவேஷன் வர லவ். அதை வந்து அதை சாதிச்சு திருமணம் வரைக்கும் போறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கதான் செய்யறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 23 வயசுல அப்படி என்ன புரிதல் இருக்க போகுதுன்றது என்னோட கேள்வி. அது முக்கியமா இல்லை சார். இந்த சோசியல் மீடியால தன்னை நல்லபடியா காட்டிக்கணும், நாங்க 2 பேரும் நல்லாதான்ப்பா இருக்கோம், செம்மையா இருக்கோம்ப்பான்னு காட்டிக்கணும். அது பத்தாதுன்ட்டு இப்ப சோசியல் மீடியா வீடியோ போடுறோம் போது நிறைய விதத்துல நமக்கு காசு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, காசு வருது. அது ஆக்சுவலி அது வருதுன்னும் போது இவங்களுக்குள்ள எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே வீடியோக்காக ஒண்ணு சேர்ந்துருது. எனக்கிட்ட இந்த மாதிரி இருக்கிற ஒரு செலிபிரிட்டிஸா ஒரு இன்ஃபுளுசரா இருக்கிறவங்களே ஒருத்தவங்க வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணி பேசியிருந்திருக்காங்க. நான் மென்ஷன் பண்ணக்கூடாது. அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குதுன்றது எனக்கு தெரியும். ஆஸ் ஒரு லாயரா, ஆஸ் ஒரு அட்வொகேட்டா என்ன அப்ரோச் பண்ணி சொல்லியிருக்காங்க, எங்க 2 பேருக்கு அடுத்த வேறுபாடு இருக்குன்ட்டு. ஆனா அடுத்த நாள் நான் போய் ரீல்ஸ்ல பார்த்தா அவங்க 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. நானே கேட்டிருக்கேன் அந்த கிளைண்ட் கிட்ட, நீங்க எப்படி அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, மேம் எங்களுக்கு அப்படிதான் மேம் எனக்கு காசு வருது, நான் பண்ணிதானே மேம் ஆகணும்னு என் கிட்ட இருக்கிற கிளைண்டே அப்படி சொல்லி நான் பாத்திருக்கேன். பர்சனல் லைஃப்ல எப்படி இருந்தாலும் இது ஒரு ஜாபா பாக்குறாங்க. கண்டிப்பா. vlogs போறது, ஏன்னா அதுல வருமானம் வருது, அந்த வருமானம் நம்பிதான் அவங்க இருக்காங்கன்னும் பொழுது அது ஒரு ஜாபா பாக்குறது இப்ப ஏகப்பட்டதா அதிகரிச்சுதான் சார் வருது. ஒரு ஜாபா பார்த்தா ஒரு அடிக்ஷனாவும் இருக்காங்க. கண்டிப்பா அடிக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ சில பேர் வந்துட்டு கப்பிள் vlogs போடுறதே ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு. அது மக்கள் மத்தியில பெரிய லெவல் ஆகுதுன்னும் போது அது அவங்க பாராட்டி ஏற்படுது, அவார்ட்ஸ் கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. இது பத்தாது, இதுல ஆக்சுவலி உண்மையா முட்டாள் ஆகுறது யார் தெரியுமா? பாக்குற மக்கள் தான் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டியா இல்லாம ஒரு vlog போடுறவங்கள, கப்பிள்ஸா இருக்கவங்கள பார்த்துட்டு இவங்க நல்லா இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் அப்படி இல்லை, என் ஒய்ஃப் அப்படி இல்லை அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்டையும் இல்லை ஒய்ஃபையும் போய் டார்ச்சர் பண்றது. அவங்க பேர் எப்படி இருக்காங்க, நம்ம லைஃப் எப்படின்னா ஒரு இன்செக்யூரிட்டி கொண்டு வந்துருது. எந்த அளவுக்குன்னா அவங்க நல்லா இருக்காங்க, என் லைஃப் தான் கேவலமா இருக்கு, அவங்க நல்லா இருக்காங்க, என் லைஃப் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு லைஃப் இந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு தாட்டை கொண்டு வர ஆசை தூண்டிடுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உண்மையாவே நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னா போட்டு போங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் நான் பார்த்திருக்கேன், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், அவங்க உண்மையாவே ஹாப்பியா இருப்பாங்க, அது மாதிரி போடுங்க, தவறு கிடையாது. பட் நீங்க காசுக்காக அப்படி போடுறதுனால மக்கள் பாக்குறவங்க என்ன தோணுதுன்னா, இவங்க எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க, சே நமக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் இல்லையே, சே நமக்கு இப்படி ஒரு ஒய்ஃப் இல்லையே அப்படின்ற தாட் வருது. பட் உண்மை என்னன்றது உள்ள போய் பார்த்து தான் தெரியும். ஸோ இந்த சோசியல் மீடியாவை பார்த்து இவங்க நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்கன்னு மட்டும் என்னைக்குமே யாரும் நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த தினேஷ் சௌந்தர்யாவுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ரீல்ஸ் போட்டிருக்காங்க, கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு லவ்வர்ஸா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. இப்ப இவங்க இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் RIP அக்கா அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா அதை பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு பையன் இல்லையே, நமக்கு இப்படி ஒரு பொண்ணு இல்லையே அப்படின்னு அந்த வீடியோ இப்ப யாரெல்லாம் பாக்குறாங்கன்னா 15 வயசு கீழே இருக்கிற பசங்கிட்டே இப்ப போன் வந்துருச்சு. அதை பார்க்கும்போது இதான் காதல் வாழ்க்கை, இதான் திருமணம் வாழ்க்கை, எவ்வளவு அழகா இருக்கு, அப்ப நம்ம சீக்கிரம் திருமணம் பண்ணிக்கணும், சீக்கிரம் காதல் பண்ணிக்கணும், அதை பார்த்துட்டு விழுற யங்ஸ்டர்ஸ் இப்ப அதிகபட்சம் ஆயிட்டாங்க சார். சின்ன பசங்களை விழுறாங்க சார். கண்டிப்பா கெட்டு போறது தாண்டி இல்லை சார். உண்மையா சார் ஒரு பெரியவங்களா இருக்காங்க, உண்மையா நல்லா இருக்காங்கன்னா தாராளமா போட்டுட்டு போட்டோம். சில பேர் வந்து ஒரு மணிக்காக போடுறாங்க அப்படின்னும் பொழுது அதை பாக்குற சின்ன பசங்க இருக்காங்கல்ல, பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்காங்க மேரேஜ் லைஃப், நம்மளும் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது நல்லதுதான். அது வயசாகும்போது திருமணம் பண்ணிக்கிறது நல்லதுதான், தப்பு சொல்லலை. ஆனா சின்ன வயசு 12 வயசு பசங்க, 13 வயசு பசங்க இதெல்லாம் பார்க்க நம்ம ஏன் திருமணம் பண்ணிக்கூடாது அப்படின்ற தாட் வந்துருது. ஏன்னா இந்த கேஸ்லயுமே பாத்தீங்கன்னா 8 வருஷம் லவ் பண்ணிருக்காங்க, வீட்டுல சொல்லியிருக்காங்க, மேரேஜ் ஆக போறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது இல்லையா மேம்? இது ஒண்ணு பிடிக்கலன்னா ஒண்ணு வேணான்னு விலகி இருக்கலாம். கண்டிப்பா. இந்த காலத்துல இருக்க பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா அக்செப்டன்ட்ன்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை சார். எதனா சின்ன வயசுல இருந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு பொம்மை கேட்கலாம் வாங்கி கொடுத்துட்றாங்க, ஒரு ஸ்கூட்டியா வாங்கி கொடுத்துட்றாங்க, பைக்கா வாங்கி கொடுத்துட்றாங்க, காரா வாங்கி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி இந்த குழந்தைங்க இருந்து நாளைக்கு தனக்கு வரப்போற பார்ட்னர் கேட்டோன்னே கொடுத்துடணும், பேரண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ எது கேட்டாலுமே வாங்கி கொடுத்துட்றாங்க. லவ் மேரேஜ் பண்றாங்களா பேரண்ட்ஸ் பாக்குறாங்க, பேரண்ட்ஸ் 2 பேர் பார்த்து 2 பேர் படிச்சிருக்காங்களா வேலை செய்யறாங்களான்னு பார்த்துட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த அக்செப்டன்ஸ்ன்றது இங்க வீட்லயே இல்லை. வீட்டுல வந்து நோ சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கேட்கறாங்கன்னும் போது இதுதான் இந்த ஏஜ் கொடுக்க முடியும், இந்த ஏஜ் கொடுக்க முடியாதுன்றத நோ சொல்லணும். நோ சொல்லாம எந்த கேட்டாலும் பசங்க பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது தன்னை கட்டிட்டு வர போற பொண்ணோ இல்ல கட்டுற புருஷனோ எதனா ஒன்று இதனால முடியாது அப்படின்ட்டு அக்செப்டன்ஸ் கிடையாது. இவ என்னை ஏமாத்திட்டா அப்படின்ற விஷயத்துக்கு அக்செப்டன்ஸ் கிடையாது. இவ எப்படி என்னை ஏமாத்தலாம், என்னை ஏமாத்திட்டா என் வாழ்க்கை போயிடுச்சு, அவள் எப்படியாவது உண்டு இல்லாம ஆக்கணும், என்ன வேணா பண்ணிடலான்ற ஒரு கோவத்துல எடுக்கிற முடிவு தான் சரி.
ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலேயே போயிட்டு இருக்கு மேம். ஏன்னா இந்த ரிட்டர்னியா கேஸ் பார்த்திருப்பீங்க, வரதட்சணை குடும்பம்ன்றாங்க, 10 வயசு குழந்தைய கூட்டிட்டு போய் ரேப் ரேப் பண்றாங்க. பண்ணிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா லவ் பண்ணி ஏமாத்தினா கொலை பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா போயிட்டு இருக்குல்ல மேம். இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு இது? என்னதான் முடிவுன்றதை தாண்டி இல்லை சார், இதுக்கு முடிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக மனிதரா என்னைக்கு நம்ம மாறுறோமோ அதுதான் முடிவுன்றது தான் நான் நினைப்பேன் எப்பவுமே. ஏன்னா லால பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு மர்டர் பண்றியா, அப்படி மர்டர் பண்றேன்னும் போது உனக்கு ஒரு ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தூக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கு. அப்படி லா ஸ்ட்ரிக்டா இருந்தோம் பயப்படாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க சார்? ஸோ அப்படி லா ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு தெரிஞ்சுதான் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்கள். என்ன ஆக போகுது, நான் பெயில்ல வரப்போறேன், இல்லை எதனா பண்ணிட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது பெண்களுக்கு இப்ப இருக்க காலகட்டத்துல கொஞ்சம் கூட சேஃப்டி இல்லைன்ற ஒரு விஷயம் தாங்க இப்போ வந்துட்டு இருக்கு. இப்ப நிறைய டவுரி இஷ்யூ வருது, எல்லாமே இப்ப தொடர்ச்சியா வருது இல்லையா மேம்? இப்போ வந்து சட்டம் வந்து பெண்களுக்கு சாதகமா இருந்தாலுமே கண்டிப்பா இந்த மாதிரி கிரைம்ல தொடர்ச்சியா நடக்குது இல்ல? கண்டிப்பா சார். இப்ப கூட இல்ல சார், தினேஷ் கேஸ்ல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்களா, தினேஷ் சின்ன பையன் தான், இதோட அவன் லைஃப் நல்லா ஆயிடும் நினைக்கிறீங்களா? கிடையாது சார். 2 பேர் லைஃபும் அவ்வளவுதான். அவங்க இறந்து போயிட்டாங்க. இவரோட லைஃப் பார்த்தீங்கன்னா வாழும் முறை சிறு தண்டனை கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து இவர் கேஸ்ல விட்னஸா இருக்கட்டும், எவிடன்ஸா இருக்கட்டும், இந்நேரத்துக்கு எல்லாமே ப்ராப்பரா கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து இவர் பண்ணிருக்கிறது மர்டர், பிளான் பண்ணி மர்டர் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய சில விஷயங்கள் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் மேல கண்டிப்பா பாத்தீங்கன்னா வாழும் முறை சிறு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சார். லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. இதுல யார் வாழ்க்கை போயிடுச்சு சார்? ஒரு 23 வயசு பொண்ணு, இவருக்கு ஒரு 25 வயசு இருக்குமா? ஒரு 25 வயசு பையன் இப்படி சாகுறாங்க அப்படின்னும் பொழுது இந்த பெண்ணு இறந்துருச்சு. இவர் வாழ்றாரு, வாழும் போது சாகுதான் போறாரு. சிறையில வாழ்றதும் ஒண்ணுதான், சாகுறதும் ஒண்ணுதான். ஏன்னா சிறை தண்டனை எது கொடுக்குறாங்க? திருப்பி வரும்போது நீ மாறி வரணும்னு தான் கொடுக்குறாங்க. பட் நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு உன்னால வெளியிலே வர முடியாது. அப்போ உன்னோட வாழ்க்கையே போயிடுச்சு, அதுக்கு நம்ம இறந்தே போயிடலாம். இப்போ இவங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க தான் மேம், ஒரு 23 வயசு தான் ஆகுது சரிங்களா? இப்போ சின்ன வயசுலயே நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் அடுத்த வருஷமா டிவோர்ஸ்க்கு வந்து நிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எவ்வளவு டிவோர்ஸ் கேஸ்? சார் டிவோர்ஸ் கேஸ் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் கேஸ் ஃபைலிங் செக்ஷன் போய் பாத்தீங்கன்னாலே ஒரு நாளைக்கு அவ்வளோ டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் ஆகுது சார். ஸோ டிவோர்ஸ் கேஸ்க்கு போறீங்க அப்படின்னாலே ஒரு கோர்ட்ல மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னாலே, நான் சொல்றது டிவோர்ஸ்க்கு நிறைய கோர்ட்ஸ் இருக்கு, பட் ஒரு கோர்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னாலே ஒரு நாளைக்கு 50 கேஸ் வருது சார். 50 கேஸ் வருது. அப்போ ஒரு 6 கோர்ட்னு வச்சுக்கோங்க, எத்தனை கேஸ் சார் வருது? இதுவே 300 கேஸ் வருது. 300 கேஸ் ஒரு நாளைக்கு வருது. அது மாதிரி ஒரு நாளைக்கு அப்பனா வாரத்துல 5 நாள், இதுவே 1500 கேஸ். அப்பனா ஒரு நாளைக்கு எவ்வளவு கேஸ் ஃபைல் ஆகுது? 200ல இருந்து 300 கேஸ் ஃபைல் ஆகுது. இதான் நிலைமையா இருக்கு. நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, ஒரு பெண்கள் வந்து லவ் பண்ணி ஏமாத்திட்டான், ஒரு பையன் ஏமாத்திட்டான் கேஸ் கொடுத்தா அந்த பையனை அரெஸ்ட் பண்றாங்க, கேஸ் போடுறாங்க. இப்போ ஆண்களும் வந்து நிறைய பேர் ஏமாறுறாங்க. இந்த கேஸ்லயுமே பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுமே இவரை ஏமாத்தி இருக்காரு, ஆனா கொலை பண்றது தப்பு தான். ஆனா இந்த பொண்ணு வந்து அவரை ஏமாத்தி இருக்காங்க இல்லையா? ஆண்களுக்கு சட்டம் சாதகமா இருக்காங்க? இல்ல சார், கண்டிப்பா இல்ல. ஒரு பெண்ணை ஏமாத்திருக்காங்க, ஒரு பெண்ணை ஏமாத்துறாங்க அப்படின்னும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி அந்த பொண்ணோட உடலுறவு வச்சு ஏமாத்திருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா இவருக்கு பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. 10 இயர்ஸ்க்கு இம்ப்ரெஸ்மெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே ஆண்களுக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. பட் நீங்க லவ் பண்ணும்போது ஒரு காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்களே, விலை மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் எல்லாம், அதெல்லாம் நீங்க வாங்கிக்க முடியும் சார். அது மட்டும் கேஸ் ஃபைல் பண்ணி தாராளமா வாங்கிக்க முடியும். ஏன்னா இவங்க இறந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா இவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணு பண்ணது சரி, இந்த பையன் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேர் அந்த பையனுக்குமே பாசிட்டிவா பேசுறாங்க, அந்த பொண்ணு சொன்னது தப்பு தானேன்ற மாதிரி. அப்போ அந்த அளவுக்கு கல்ச்சர் மாறி இருக்கா? ஒருத்தன் கொலை பண்ணாலுமே அவனுக்கு சப்போர்ட்டிவா நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா? ஆக்சுவலி இது மிகப்பெரிய ஒரு தவறு. ஒரு கொலை பண்ணிருக்காரு அப்படின்னும் போது கொலைனாலே தப்பு தான். உங்களுக்கு அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணணும்னா ஏகப்பட்ட வழிகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நீங்க அவங்க கிட்ட கொடுத்த கிஃப்ட்ஸா இருக்கட்டும், காஸ்ட்லி கிஃப்ட்ஸ்ல நீங்க வாங்கலாமே தவிர ஒருத்தவங்களை கொலை பண்றது மட்டும் தான் உங்களுக்கு வழிங்கன்னா, இன்னைக்கு 10 பேர் ஏத்தி விடுவாங்க, கொலை பண்ணிட்டு சூப்பர் பண்ணுவாங்க, நாளைக்கு ஜெயில போய் வாழ்க்கை அனுபவிக்க போறது யாரு? இப்ப அந்த பிள்ளைங்களுக்கே அப்பா அம்மா இருக்கு. சோ இந்த பொண்ணு ஏமாத்திருச்சா, இந்த பையன் ஏமாத்திட்டானா, அடுத்து அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு அவங்க லைஃப் பார்த்துட்டு ஒழுங்கா இருக்கலாம். கொலை பண்றதுக்கு எப்படி உங்களுக்கு? அதுதான் சொல்றேன். ஏன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன நடக்க போகுது இங்க முக்கியமா என்ன விஷயம் பாத்தீங்கன்னாலே, கொலை பண்றவனா இருக்கட்டும், மர்டர் பண்ணவனா இருக்கட்டும், ரேப் பண்றவனா இருக்கட்டும், பாதி பேருக்கு உள்ள அங்க ஜெயில நடக்க என்ன தண்டனை இருக்குன்னே தெரியாம தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த கோவத்துல பண்ணிடுறாங்க. ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டானா திருப்பி அவன் பண்ண யோசிப்பான். ஆனா இவனுங்க பண்ற விஷயம் எப்படி இருக்குன்னா, மர்டர் ரேப்ன்ற ரேஞ்சுக்கு பெரிய லெவல் போயிடுது. ஸோ திருப்பி வெளியிலே வர முடியாது, வாழ்க்கை போயிடுச்சு. அப்போ அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது ஒரு நாளுமே சொல்லுவாங்களே களி தினம் போது தான் வலி தெரியும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி அந்த ஜெயிலில் உட்காந்து இப்போ களி தினம் போது தான் நம்ம பண்ண தவறு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுக்க சாவாங்க.
இவங்க லைஃபை பத்தி ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா கிடையாது சார். லைஃப் பத்தி அவேர்னஸ் கிடையாது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ஸ்கூல்லே பாத்தீங்கன்னா ஒரு மாரல் லெசன்ஸ் மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உயிரோட மதிப்பா இருக்கட்டும், லைஃபோட மதிப்பா இருக்கட்டும், போக்சோ ஆக்ட பத்தியா இருக்கட்டும், நிறைய நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு லைஃப்ன்றது இவ்வளவு மதிப்பு வாய்ந்ததா இருக்கு. ஸோ இது யாருக்காகவும் அழிச்சிடக்கூடாதுன்ட்டு இப்ப இருக்க ஸ்கூல்ல வந்து நிறைய ஸ்கூல்ல வந்து ஒரு மாரல் ஸ்டோரி மாதிரியே வச்சு ஒரு நிறைய லெசன் சொல்லி கொடுத்துருவாங்க. பட் முன்னாடி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமா கிடையாது. மேபி அதனால இவங்க இப்படி இருக்காங்களா, இல்ல நமக்கு எதை சொல்றதுன்னு தெரியல. சோசியல் மீடியானால இப்படி மாறிடுறாங்களா, என்னை ஏமாத்திட்டா, நான் உன்னை கொலை பண்ணணும். இவங்களோட தாட் என்னன்னா, என்னை ஏமாத்திட்டா, இவன் எனக்கு நான் இருப்பான்னு நினைச்சா என்னை ஏமாத்திட்டா. அந்த நோன்றதை அக்செப்ட் பண்ண முடியல. இவனை ஏமாத்திட்டா, ஆமா சரி ஓகே, அடுத்து எனக்கு லைஃப் இருக்கு, அடுத்து எனக்கு வாழ்க்கை இருக்கு, நான் அதை பார்க்கணும். அப்ப நான் என்ன சொல்றேன், அந்த அக்செப்டன்ஸ்ன்றது கிடையாது. ஸோ யங்ஸ்டர்ஸ் முக்கியமா இந்த காதல்ல விழுறது பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான். யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு 24 வயசு ஆகுற வரைக்கும் உங்களுக்கு எது சரி எது தப்புன்னே தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க கரியரை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க அப்பா அம்மாவை ஒழுங்கா பாத்துக்க முயற்சி பண்ணுங்க. உங்களை எவ்வளவு தூரம் வளர்த்துருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் நீங்க பண்ணணும்ன்றது நினைங்க. திருமணம் காதல் அது மட்டுமே வாழ்க்கை முழுக்க கிடையாது. அந்தந்த வயசுல அது கரெக்டா நடக்கதான் போகுது. அதுக்கு முன்னாடி என்னென்ன கடமைகள் இருக்கும், அந்த கடமைகள் எல்லாமே பார்த்து பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ஸ்கூல் டேஸ் போகும்போது லவ் பண்ணிடுறீங்க, ஸ்கூல்ல எக்ஸாம்ஸை கொண்டு விட்டுறீங்க, காலேஜ் டேஸ் படிக்கும்போது காலேஜுக்கு போறது இல்ல, லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ கல்யாணமே பண்ணிடுறீங்க. அடுத்து வந்து 25 வயசுல உங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். நான் சொல்றேன், நான் நிறைய கேஸ் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி போய் திரிஞ்சிட்டு இருந்த பசங்க பாத்தீங்கன்னா 25 வயசுல வாழ்க்கை முடிஞ்சது. 2 குழந்தை மட்டும்தான் அவங்களுக்கு இருந்தா, 2 குழந்தையோட நடுத்தருல நிக்கிறாங்க. சோ அந்தந்த வயசுல என்னென்ன பண்ணணுமோ அந்தந்த வயசை கரெக்டா பண்ணுங்க. பேரண்ட்ஸும் கொஞ்சம் கண்காணிக்கணும்னு நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் எல்லாம் அவேர்னஸோட இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நம்புவோமா? ரொம்ப நன்றி.